ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி சண்டே எபிசோட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு சண்டே எபிசோடில். ஃபஸ்ட்டு கர்நாடகா பேங்க்கில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குது. இன்றைக்கி தான் அதை ரீட் பண்ணேன். ஸோ கர்நாடகா பேங்கோட சிஓ இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் சர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ எதுக்கு ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போர்டுக்கும் சிஓக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வந்திருக்குது. அதுக்கு ரீசன்ட் சிச்சுவேஷனை பார்க்கும்போது முன்னாடி ஏர்னிங்ஸ் கால் அவங்க லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து போர்டை கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஆடிட்டர்ஸ் வந்து இதில் கரெக்டாக ஆடிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி போர்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கேள்வி கேட்டிருக்கதாட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு ரீசன்ட் ஏர்னிங்ஸ் டைம்ஸில். ஸோ இப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணன் ஹரக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிட்டு போகிறாரு. இல்லை ஒன்று என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, பேங்குக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் 1.53 crores அளவுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்பட்டிருக்கு மேலே கன்சல்டன்சி அண்ட் ரிலேட்டட் பர்பஸுக்கு வேண்டி. ஸோ அந்த டைமில் ஹோல் டைம் டேரக்டர்ஸ் ஒரு பக்கம், அதாவது ஹோல் டைம் டேரக்டர்ஸ் அந்த போர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சிஓ, இவங்க ரெண்டு இடத்துமே கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கு. இதை யார் வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி சிஓ தான் எல்லா பொசிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பாங்க. எல்லா இதுக்குமே சிஓ தான் ஹெட்டு. ஆனால் போர்டும் இதில் தலையிட்டதுனால ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா போர்டுக்கும் சிஓக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை போய் இருக்குது. ஸோ அந்த பேஸில் இப்போதைக்கு சிஓ வந்து ரிசைன் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது இன்டர்னல் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு தெரில. பட் இந்த நியூஸில் வந்தது இப்படி தான் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிற சேகர் ராவோ அவரும் பார்த்தீங்கன்னா ஜூலை 30 ரிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்குது. சில சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எக்ஸிட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சிஓ எக்ஸிட் பண்ணுறது கன்ஃபார்ம். ஜூலை 30 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எக்ஸிட் பண்ண போகிறதும் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்குது. ஸோ ஓவர்லாட்டு போர்டுக்கும் சிஓக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து முரண்பாடு இருந்ததுனால இந்த பிரச்சனை வந்திருக்குது. விரைவில் பேங்க் சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு குவார்ட்டரில் ப்ராஃபிட் கொஞ்சம் விழுந்துருந்துச்சு 4th குவார்ட்டரில். ஸோ இந்த குவார்ட்டர் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கர்நாடகா பேங்கோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 208 ரூபாவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது புக் வேல்யூ கிட்ட தான் இருக்குது. இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸில் புக் வேல்யூக்குள்ள ஃபண்டமெண்டலி நல்லா இருக்குன்னா அது கர்நாடகா பேங்க் ஒன்று. பட் இப்போ அந்த பிரச்சனைனால மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். டவுன் ட்ரெண்ட் போகிறத பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் கர்நாடகா பேங்கில் மனகுலி பிரான்ச்சில் பாசாவனா பெஹவாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல விஜயபுரா டிஸ்ட்ரிக்டில் மே 25 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. பேங்க் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 53 கோடி ராபரி பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கனரா பேங்கோட மனாகுலி பிரான்ச்சில் நடந்திருக்கு. கனரா பேங்கில் நடந்திருக்கு. கோல்டு அண்ட் கேஷ் ஒர்த்து 53.26 crores அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் மிரியாலான்னு ஒருத்தவங்க 41 வயசு பேங்க் மேனேஜர். என்னோட வந்து சந்திரசேகர் நெராலா அப்படிங்கிற ஒருத்தவங்க, சுனில் நரசிம்ஹாலு மோகா, இப்படி ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 58.97 kg கோல்ட்ஸ் வந்து திருட்டு போயிருக்குது. கோல்டு ஓர்னமெண்ட்ஸு அதோட வேல்யூ 53.26 crores. அடுத்து 5.2 lakh கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோலன் ஆயிருக்கு பேங்க் லாக்கர்லேருந்து. ஸோ பேங்க் லாக்கர்லேருந்து போகனாலே கண்டிப்பாக பேங்க் மேனேஜருக்கு தெரியும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பேர் மாட்டியிருக்காங்க. பட் போலீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி திருடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பேங்க்ல இருக்க மேனேஜரே பார்த்தீங்கன்னா திருடுறது தொடர் கதையாயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக நிறைய பேங்க் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். உள்ள வேலை பார்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுறாங்க. ஸோ வேலையே பயிரை மேய்ஞ்ச கதை மாதிரி இது வந்துட்டு இருக்குது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கீ யூஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் போலீஸ் சொல்கிறது, நாங்கள் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண பட்சத்தில் 2 கார்ஸை வந்து சீஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. 10.5 kg கோல்டு அதுலேருந்து எடுத்திருக்காங்க. 10.75 crores ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து அவங்களோட வெஹிக்கிள்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது கனரா பேங்க்கில் நடந்த இன்சிடென்ட். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக் 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ 3.32 crores. அந்த பென்னி ஸ்டாக் ஹேஸ் ஒரு மல்டி ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் இப்போ ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 33,075% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் சொல்கிறேன் 2020 ஜூனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் 12 காசுக்கு தான் ட்ரேட் ஆகிருக்கு. 12 காசு, வெறும் 12 காசுக்கு. இப்போ 39 ரூபா சம்திங்லாம் ட்ரேட் ஆகுது. ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் 5 yearsல 3,30,00,000 மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவல்லேருந்து ஒரு 25% விழுந்திருக்கு. ஏன்னா 53 ரூபாவில் இருந்தது, இப்போ 39 ரூபா சம்திங்லாம் ட்ரேட் ஆகுது. June 26, 2025 அதாவது இந்த மாதத்தில் லாஸ்ட் மார்க்கெட்டில் வந்து 40 ரூபா சம்திங்கில் இருந்தது, இப்போ 39 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பங்கு ஹேசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸு ஒரு வருஷத்தில் 13% க்ரோத் காமிச்சிருக்கு. அதாவது இந்த வருஷத்தில் 13% க்ரோத் காமிச்சிருக்கு 1 year ஃபுல்லாக. லாஸ்ட் 6 monthல 17% விழுந்திருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நல்லா நடந்திருக்கலாம். January 1 பார்த்தீங்கன்னா 25% மேலே விழுந்திருக்குது இந்த வருஷம்.
1992 தான் அந்த ஹேசூர் மல்டி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட் இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுலேயும் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு லக்ஸரி ப்ராஜெக்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல இவங்க இருக்கிறாங்க. புனேனா மகாராஷ்டிரா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அடுத்து இந்த பிரிட்ஜஸ் பில்ட் பண்ணுறது இதிலலாம் இருக்கிறாங்க. ரீசனாட்டு கூட மகாராஷ்டிராவில் ஒரு கான்ட்ராக்ட் 273 கோடிக்கு வின் பண்ணாங்க, லோவஸ்ட் பிட்ராக இருந்து. 2024-25 மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஹேசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் 249 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் இது ஆக்சுவலி போன வருஷம் இதே டைமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4-6% குறைவு. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 53.94 crores இருக்குது. இதுவும் 16.78 crores குறைஞ்சிருக்கு. இது 53.94 crores வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 68% விழுந்திருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் அவங்களோட ரெவன்யூ 637 கோடி 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 39 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 37% விழுந்திருக்கு ஃபுல் இயர் பேசிஸில். ஸோ இந்த பங்கு நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கோம். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் நாங்கள் பென்னி ஸ்டாக்ஸில் இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். நானே எடுக்க மாட்டேன். கூடி போனால் 1000-2000 போடுவேன். ஆனால் இவ்வளோத்துக்குலாம் யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மேபி யாராவது எடுத்துருக்கலாம், அவங்களுக்கு கிடச்சிக்கலாம் ரிவார்டு. 5 வருஷத்தில் 1 lakh 3 கோடியாக மாறுதுன்னா லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் மே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 20 காசு டிவிடனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹேசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சப்போஸ் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லக்கி பர்சன் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா 450 மெகாவாட் ஹைப்ரிட் ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து என்டிபிசிட்டு வந்து வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு இவங்க பவர் சப்ளை பண்ணுவாங்க அந்த என்எல்சி இந்தியா. ஸோ இது வந்து என்டிபிசி என்எல்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மீஷோவோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 4250 கோடி பிரைமரி ஃபண்ட் ரைசிங், குறிப்பாட்டு ஐபிஓ மூலமாட்டு ஒரு 4250 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் பிரைமரி கேபிட்டல் மூலமாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஐபிஓக்கும் பேப்பர்ஸும் ஃபைல் பண்ண இருக்கிறாங்க. டோட்டலாட்டு ஒரு 8500 கோடி ரைஸ் பண்ண பிளானில் இருக்கிறாங்க. இது சாஃப்ட் பேங்க், ப்ரோசஸ், இந்த மாதிரி சில கேபிட்டல், பிகேஎக்ஸ்வி இவங்களெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு இன்வெஸ்டர்ஸ் பார்ட்னராட்டம் அவங்க எடுக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது மீஷோவோட ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஐபிஓக்கு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு $26.9 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கெயின் ஆயிருக்கு 2024-25 இந்த காலகட்டத்தில். கோல்ட் அண்ட் பாண்ட்ஸ் மூலமாட்டு கெயின் ஆனது $26.9 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 23-24 அந்த காலகட்டத்தில் ஜஸ்ட் $4.3 பில்லியன் தான் கெயின் ஆகிருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸு $5 பில்லியன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே 23-24ல் $63.7 பில்லியன் அளவுக்கு அக்ரீஷன் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து அதானி பவருக்கு ஒரு $384 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பவருக்கான அந்த டியூ கொடுக்க வேண்டி இருந்துச்சு, பெண்டிங் கொடுக்க வேண்டியிருந்து. அந்த பெண்டிங்கில் இப்போ $384 மில்லியன் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு $500 மில்லியன் வந்து அதானி பவருக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட் பே பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது 2017 ஒரு பவர் சப்ளை அக்ரிமெண்ட் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் இருக்கும்போது போட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூனஸ் நினைக்கிறேன், முகமது யூனஸ். ஸோ அவர் தலைமையில் இருக்குது. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா சில ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி பேமெண்ட் கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. அந்த டியூவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. இது அதானி குழுமத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் $500 மில்லியன் பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹின் ரெக்டிஃபையர்ஸ் வந்து 101 கோடி சப்ளை ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்ட்டு வந்து வின் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியன் ரயில்வேஸுக்கு இந்த பவர் அண்ட் ரயில்வே எக்யூப்மெண்ட் ப்ரொடியூசர் கம்பெனி, அதாவது பவர் அண்ட் ரயில்வே அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ரயில்வேஸுக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க. 101 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் இவங்க ஜூலை 4ஆம் தேதி போர்ட் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. போனஸ் இஷ்யூ குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் வந்து $6 பில்லியன் அளவுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாரு இந்த பெர்க்ஷயர் ஷேர்ஸ் மூலமாட்டு. $6 பில்லியன் எங்கேயோ போயிடும். அதாவது $1 பில்லியன் 8000 கோடி. அப்போ $6 பில்லியன் கிட்டத்தட்ட 50,000 கோடி மேலே வரும். 50,000 கோடி கிட்ட வந்துடும். ஏன்னா 8500 கோடி வரும் $1 பில்லியன். ஸோ 50,000 கோடி மேலே பார்த்தீங்கன்னா அவர் டொனேட் பண்ணியிருக்காரு. வாரன் பஃபட் இந்த பெர்க்ஷயர் ஸ்டாக்ல ஸ்டில் 13.8% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் டொனேஷன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் மென்ஷன் பண்ணுறது ஆஃப்டர் மை டெத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் அப்டேட் வந்திருக்குது. May 25, May 24 அந்த 2 இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஸ்ப்ளெண்டரோட சேல்ஸ் வந்து ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து
ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் 63% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஹெச்எஃப் டிலாக்ஸும் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேஷன் 24% விழுந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் 125 15% க்ரோத் ஆயிருக்கு. டெஸ்டினி 125 31% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே விடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 129% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஷர் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பல்ஸ் 29% விழுந்திருக்கு. ஜூம் 70% விழுந்திருக்கு. கிளாமர் 95% விழுந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் 160 49% விழுந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் 250 வந்து இந்த மாதம் சேல்ஸே இல்லை போல் ஆக்சுவலி மே 25ல் சேல்ஸ் இருந்திருக்கு, 24ல் சேல்ஸ் இல்லை, அது ஃப்ளாட்டுன்னு சொல்கிறாங்க. கரிஸ்மா 210 89% பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. மேவரிக்கு 99% விழுந்திருக்கு. மேஸ்ட்ரோவில் சுத்தமாக சேல்ஸ் இல்லை, 100% விழுந்திருக்கு. டோட்டலாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு 4,88,499 யூனிட்ஸ் வந்து மே 2025ல் சேல்ஸ் ஆயிருக்கு. மே 2024ல் 4,78,408 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் நீ பார்க்கும்போது 10,091 வெஹிக்கிள்ஸ் தான். 2.11% தான் க்ரோத். ஜஸ்ட் 2% தான் பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. இது வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், கூகுள், மெட்டா, அடுத்த யூபர் இவங்க எல்லாம் $2 பில்லியன் ஒர்த் ஆஃப் ரெட்ரோ ஆக்டிவ் டேக்ஸ் பில்லை வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3% டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் போட்டதுனால இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து இவங்க ட்ரம்பும் பார்த்தீங்கன்னா கனடியன் குட்ஸ் மேலாம் நல்லா டேரிஃப் போட்டார். இப்போ இவங்க கம்பெனி அஃபெக்ட் ஆனோன்னா அவர் கனடா கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாத பேசிஸில் அந்த நெகோசியேஷனே வந்து அவர் கேன்சல் பண்ணி விட்டுருக்காரு. அதாவது கனடா கூட இருந்த ட்ரேட் டாக்ஸ் எல்லாமே அவர் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் கனடாவோட அந்த 3% டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ்னால இவங்களோட இந்த மெட்டா, அமேசான், யூபர் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. என்விடியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $4 trillion வேல்யூஷன் விரைவு கிட்ட வந்துருச்சு. அந்த என்விடியாவோட கம்பெனியோட மார்க்கெட் கேபிடேஷன் $4 trillion வேல்யூஷன் கிட்ட வந்தாச்சு. ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் $158.71 இருந்தது. அடுத்து $157.75 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ஷேரோட ப்ரைஸு. இந்த ஷேரு $3.85 trillion மார்க்கெட் கேபிடேஷனில் இருக்குது. விரைவில் $4 trillion மார்க்கெட் கேபிடேஷன் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் என்விடியாவில் வந்து ஒரு இன்சைடர் செல்லிங் நடந்திருக்கு. லாஸ்ட் 1 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் அளவுக்கு இதில் ஷேர் வந்து செல்லிங் ஆகிருக்குது. அது இல்லாமல் $500 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து இந்த மாதத்தில் மட்டும் விற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் டைம் ஹையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.